السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூலிலே 4998வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் சர்ரஹு அய்யுபஸத அலைஹி ரிஸ்குஹு அவ் யுன்ஸா ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. உங்களில் ஒருவர் தன்னுடைய வாழ்வாதாரம் விசாலமாக ஆக்கப்பட வேண்டும், நீண்ட காலங்கள் வாழக்கூடிய வாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று உங்களில் ஒருவர் ஆசைப்பட்டால் அவர் தன்னுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பொதுவாக மனிதன் எதை விரும்புகின்றானோ விரும்பவில்லையோ இரண்டு காரியங்களை அதிகமாக விரும்புவான். ஒன்று, தன்னுடைய வாழ்வாதாரம் என்று சொன்னால் நல்ல உணவு, நல்ல குடிபானம், நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல குழந்தை செல்வங்கள், மானத்தை மறைப்பதற்கு நல்ல ஆடை, நல்ல உறவினர்கள், நல்ல நண்பர்கள், கல்வி, பணம், ஆரோக்கியம், இதெல்லாம் ரிஸ்க் என்று சொல்லப்படும். நாம ரிஸ்க் அப்படின்னா சாப்பாடு மட்டும்தான் ரிஸ்க் நாம தப்பா நினைக்கிறோம். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு எதுவெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் ரிஸ்க்ல கட்டுப்படும். காற்று, நீர், இது எல்லாமே ரிஸ்கை கட்டுப்பட்டது. நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட இந்த ரிஸ்க் என்று சொல்லப்படுகின்ற வாழ்வாதாரம் நமக்கு தங்கு தடை இல்லாமல் விசாலமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசைப்படுகின்றோம். சரி, ஒரு ஆளுக்கு முழுமையான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் வழங்கிவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அதை அனுபவிக்க வேண்டுமே, அதற்கு வாழ்நாள் தேவைப்படுகின்றது. அதனால இரண்டாவது மனிதன் ஆசைப்படுவது நீண்ட காலங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதிகமான செல்வங்களையும் அதிகமான சுகங்களையும் கொடுத்து விட்டு 30 வயசுல 40 வயசுல ஒரு ஆள் இறந்துட்டார் அப்படின்னா தன்னுடைய சொத்துக்கள் எதையுமே அனுபவிக்காமல் அவர் இறந்து விடுவார். சரி, ஒருத்தருக்கு நீண்ட காலம் உலகில் வாழ்கின்றார், ஆனா அவருக்கு சரியான உணவு இல்லை, வீடுகள் இல்லை, மனைவி மக்கள் இல்லை, அவருக்கும் எந்த விதமான நன்மையும் கிடையாது. அதனால விசாலமான வாழ்வாதாரமும் வேண்டும், அதை அனுபவிப்பதற்கு நீண்ட காலங்களும் வேண்டும். இதை விரும்பாதவர்கள் யாருமே கிடையாது. இந்த இரண்டும் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டுமானால் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஃபல்யஸில் ரஹிமஹு, தன்னுடைய உறவுகளோடு அவர் சேர்ந்து வாழட்டும். உறவினர்களை சேர்ந்து வாழ்ந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே 2 பாக்கியங்களை கொடுப்பார். ஒன்று, விசாலமான வாழ்வாதாரம். இரண்டாவது, அதை அனுபவிப்பதற்கு நீண்ட நெடிய காலங்கள் வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு உறவுகளை நாம் சேர்ந்து வாழ்கிறோமா? யார்கிட்ட பணம் இருக்குதோ அந்த உறவுகளோடு மட்டும்தான் சேர்ந்து வாழ்கின்றோம். அவர் தூரத்து சொந்தக்காரராக இருப்பார், கோடிக்கு சொந்தக்காரராக இருந்தா கூட பிறந்த அண்ணன் மாதிரி அப்படிங்கிறது. ஆனா கூட பிறந்த அண்ணன் பிச்சைக்காரனா இருப்பாரு, இவர் யாரோ நான் யாரோ அப்படிங்கிறது. அப்ப பணத்தை வைத்துதான் இன்றைக்கு உறவுகள் சேர்ந்து வாழ்வதும் பிரிந்து வாழ்வதுமாக இருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். நம்முடைய உறவினர்கள் ஏழைகளோ செல்வந்தர்களோ யாராக இருந்தாலும் கூட அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு
அவர்களோடு நாம் சேர்ந்து வாழ்ந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லதை போன்று விசாலமான வாழ்வாதாரம் அல்லது குறைவான வாழ்வாதாரம் இருந்தாலும் கூட அதில் அல்லாஹ் பரக்கத்தை செய்வான். பரக்கத்துனா என்ன அர்த்தம்? அதிகமான ஒரு ஆள் 50 இட்லி சாப்பிடுறாரு, ஒரு ஆள் 2 இட்லி தான் சாப்பிடுறாரு, நாம என்ன சொல்லுவோம்? 50 இட்லி திங்கிறவன் தான் பரக்கத்தா திம்பான்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் பரக்கத்து அல்ல. குறைவாக சாப்பிட்டாலும் அது வயிறு நிரம்ப வேண்டும். 50 இட்லி சாப்பிட்டுருக்கிறாரு, அவருக்கு போய் இட்லி இருக்கா, இட்லி வேணும்னு கேட்டா உங்கள்ட்ட இருக்கான்னு கேட்பாரு. அவருக்கு எவ்வளவு இருந்தாலும் வயிறு நிறையாது, அது பரக்கத்து அல்ல. ஆனா 2 இட்லி சாப்பிட்டு வயிறு நிரம்புறாரு பாருங்க, அதை வைத்து வணக்கங்கள் செய்கிறாரு, செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறாரு, அதற்கு பெயர் தான் பரக்கத்து என்பதாக மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லிட்டார். அப்ப குறைவான வாழ்வாதாரம் இருந்தாலும் நிறைவான வாழ்க்கை, குறைவான வாழ்நாள் நமக்கு வழங்கப்பட்டாலும் நிறைவான வணக்கங்கள். முன்னால் சென்ற இமாம்கள் எல்லாம் 30 வயசு 40 வயசு தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அவர்கள் திருக்குரானுக்கும் ஹதீஸுக்கும் எழுதப்பட்ட விரிவுரைகள் இருக்கிற இன்னைக்கு 100 வயசு வாழ்ந்தாலும் ஒரு முறை கூட அதை நம்மால் படித்து பார்க்க முடியவில்லை. ஆனால் குறைந்த வாழ்நாள்ல நிறைவான விளக்க உரைகளை இமாம்கள் எழுதியிருப்பதாக நாம் இன்னைக்கு கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இந்த சபைகள்ல எத்தனை நபர்கள் ஒரு முறையாவது நாம் குர்ஆனை ஓதியிருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 30 பாகங்களை ஜுஸூகளை நமக்கு வழங்கி இருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமுத மொழிகள் எவ்வளவோ இருக்கிறது. நான் என்னுடைய வாழ்நாள ஒரு முறை குர்ஆனை ஒரு வரைக்கும் நான் படிச்சுட்டேன், ஹதீஸ நான் முழுமையா படிச்சுட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொன்னால்தான் அவர் பரக்கத்து கொடுக்கப்பட்டவர் என்பது பொருள். அதனால நம்முடைய வாழ்வாதாரத்தில் நம்முடைய வாழ்நாளில் பரக்கத்துகள் ஏற்பட வேண்டுமானால் செல்வத்தை பார்க்காமல் நம் உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்து சிறப்பான வாழ்வாதாரத்தையும் நீண்ட நெடிய காலங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தன் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.